தண்ணியே என்ன எடுத்து கொடுக்கணும். அதுக்குள்ள ஊர்ல இருக்கிற அம்புட்டு குடமும் பைப்படியில தான் கிடக்குது. பைப்பு கடியிலேயே கூட்ட வச்சுக்கிட்டு நான் பண்ண ஒரு குடம் போடாம இருக்கிறோம். எப்படித்தான் இவங்கெல்லாம் தூங்கத்திலேயே தண்ணி பிடிக்கணும் தண்ணி பிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே படுப்பாங்களோ தெரியுமா? நீ எம்பிட்டு நேரம் ஆகும் தண்ணி எடுத்து விடுறதுக்கு? எனக்கு வேற நேரம் ஆகுது. நானும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல. அதான் தெரியலையடா சதீஷ், எடுத்து விடுற நேரம் தான் இன்னும் என்னமோ தண்ணி போட்டு விடாம இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல வேற. ஏன் உங்க அம்மா ஒன்னு அமுச்சு விட்டுக்கிறா, அவ வந்து பிடிக்க மாட்டாளாமா? அம்பிட்டு வேலையா கிடக்குதான். ஆமா பெரியம்மா, சோறு செய்யணும்ல. எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுதுன்னு நான் சோறு செஞ்சிட்டு இருக்கேன். நீ போய் பிடிச்சி வைடா, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஆமா, இப்போ உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல சோறு எடுத்துக்கிட்டு, அதை நான் மறந்தே போயிட்டேன். கத்திரிக்காய் கிலோ 50 ரூபா. கத்திரிக்காய் வாங்கலையாமா? நல்ல வேலை, வீட்டில் ஒரு காய் இல்லைன்னுக்கிட்டு யாரா கடைக்கு போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கத்திரிக்காய்க்கார பொம்பளை வரா. இந்த பொம்பளை ஒரு நாளும் பார்த்ததில்ல, இன்னைக்கு தான் புதுச்சா வாரா. சரி என்ன ஏது எம்பிட்டுன்னு கேட்போம். வேலைக்கு வேற கிளம்பணும் போய். இந்த தண்ணி வேற இன்னும் எடுத்து விட மாட்டுக்கானுங்க. இந்த நெட்டம்மா சொன்னா கேட்குறாளா? எனக்கு நேரம் ஆகுதுட்டி, நீயே போய் பிடிச்சிட்டு வான்னா. இங்கே வந்து பார்த்தா ஒரே பொம்பளை ஆளுங்களா இருக்கிறாங்க. நம்மளுக்கு வேற ஒரு கூச்சமா சங்கடமா இருக்குது. இப்போ எங்க கேட்குறா? சொல்லி வாய மூடல. நல்ல வேலை தண்ணி எடுத்து விட்டானுங்க. சரி கேட்டுட்டு ஒரு குடம் பிடிச்சிக்கிட்டாச்சும் போவோம். நம்ம பத்மினி அக்காவை கேட்டு பார்ப்போம். இந்த பொம்பளைக்கிட்ட வேற கேட்டால் என்ன சொல்லுமே தெரியல. இருக்கிற பொம்பளைங்களாம் தான் எகிரிக்கிட்டு வருவாளுங்க. அந்த காலம் ஒன்றும் சொல்லாது, பிடிச்சிக்கிட்டு போ தம்பின்னு தான் சொல்லும். சரி கேட்டு தான் பார்ப்போம். ஏமா கத்திரிக்கா, இப்படி வா. ஏய், கூடையில் இருக்கிற கத்திரிக்காய் உன்னை தான் கூப்பிடுறாங்க, நடந்துட்டு போ. இந்த கத்திரிக்காய் விற்கிற பொம்பளைக்கு சரியான வாய் கொழுப்பு தான். சரி வரட்டும். நம்மளுக்கு வீட்டுக்கு போகிற வேலை மிச்சம். ஊரில் இருக்கிற எல்லாருமே இந்த தண்ணி பைப்படியிலேயே தான் இருக்கிறாங்க. கேட்டுவிட்டு இங்கேயே வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதான். கத்திரிக்காய் விற்கிற பொம்பளை கொஞ்சம் சீக்கிரமா வா. புழு சொக்கா பொம்பளை, இரு வாரேன். இவ எந்த ஊருக்காரியா? ஊரு விட்டு ஊர் வந்து நம்மள பாரு பதிலுக்கு பதில் பேசுறவ. உங்ககிட்ட வாங்கவே கூடாது. இறக்கி வச்சு விலைய கண்ணா பின்னான்னு குறைச்சி அனுப்பி விட்டுருணும். அக்கா, நீங்களே எத்தனை குடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க? எங்களுக்கு நேரம் ஆகுது. ஆளுக்கு 2 குடம் பிடிச்சிக்கிட்டு சட்னா விடுங்க. லைனாக நீங்களே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் நாங்களாம் பிடிச்சிக்கிட்டு போக வேணாமா? எங்களுக்கும் தான் வேலை கிடக்கு. ஏமா, நானே முன்னாடியே வந்து குடம் வச்சேன். அப்போ நான் தான் பிடிச்சிக்கிட்டு விட்டா தானே நீங்கள் பிடிக்கணும். அது எப்படி நான் 2 குடம் பிடிச்சிக்கிட்டு விடுன்னு சொல்கிறேன்? நீ இன்னும் நான் பிடிச்சிக்கிட்டு தான் இந்த பையன் பிடிக்கணும், அவன் பிடிச்சிக்கிட்டு தான் நீ பிடிக்கணும். அதுக்குள்ளே வந்ததும் விடுன்னா விட்டுருவாங்களா உனக்கு? நாங்கள் எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கிறோம். நீ வந்தது நேரம் ஆகி போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குடத்தையும் பொறுக்கிட்டு வந்து வச்சு பிடிச்சிக்கிட்டு நப்பிக்கிட்டு விடுறேன்னா அதுக்குள்ளே தண்ணியே நின்று போயிட மாட்டேங்குது. ஒரு ஆளுக்கு 2 குடம் கணக்குன்னு பிடிச்சா கூட பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தண்ணி இருக்கும். எப்போ தான் நாங்கள் பிடிச்சிட்டு போகிறது சொல்லுங்கள் நீங்களே. அதுக்கு நீ தூங்கி எந்திரிச்சதும் உன் வீட்டில் இருக்கிற குடம் கொண்டாந்து பிடிச்சிக்கிட்டு போ. நானா வேணாங்கிறேன். முன்ன வரைங்க பிடிச்சிக்கிட்டு விட்டா தான் அப்புறம் பிடிக்கணும். உன் கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, என்ன பொம்பளையோ அன்எஜுகேட்டட் போலையே. கொஞ்சமாவது நாலேஜ் இருக்குதா? எல்லாத்துக்கும் தான் காலையில் தண்ணி தேவைப்படும். என்னமோ இவங்களுக்கே தேவைப்படுற மாதிரி இருக்கிற மொத்த தண்ணியும் வாரிக்கிட்டு போய் ஊற்றிக்கணும்னு நினைக்கிது. என்ன பொம்பளைங்களோ. இங்கே நின்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. பேசாமல் நான் கிளம்பி போகிறேன். எப்போவோ வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இந்த அம்மா. நம்மளே போட்டு டார்ச்சர் பண்ணுது. என்ன பத்மினியக்கா, அந்த பிள்ளைய கோச்சிக்கிட்டு போகுது? அது ஒன்றும் இல்லை உமா, வந்ததும் தண்ணி பிடிச்சிக்கணுமா? நேரம் தான் என்னை கேட்டுச்சு, நான் விடமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு வெறப்பா மூஞ்ச திருப்பிக்கிட்டு போகுது. தண்ணி வேணுங்கிறீங்க நேரத்தோட வந்து குடத்தை வச்சுட்டு போகணும். முன்னாடி வச்சுட்டு போகிற நாம் என்ன இழிச்சு வாயா சொல்லு? வரவங்க எல்லாம் வந்ததும் எனக்கு நேராவது ஒரு குடம் தான் முன்ன வரவங்க விட்டு நின்றுக்கிட்டே இருக்க முடியுமா? வேணுங்கிறீங்க நேரத்தோட வந்து லைனில் குடத்தை வச்சுட்டாச்சும் போகணும். ஆமாக்கா, அது என்னமோ நியாயம்தான். நான் பாருங்க வித்தியா ஊட்ட வச்சுட்டு இருக்கிற ஒரு குடம் போடலை. இன்னமே தான் எல்லாம் பிடிச்சிட்டு போன வேட்டிக்கு தான் பொறுமையாக பிடிக்கணும். அதுக்குள்ளே தண்ணி ஏதோ ஆஃப் பண்ணி போட்டுருவாங்களோ என்னமோ தெரியல. உனக்கு என்ன வித்தியா ஊட்ட வச்சுக்கிட்டு எட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சி ஊற்றிக்கிடுவேன். நாங்கள் அப்படியா 3வது தெருவுலேருந்து வந்து பிடிச்சிக்கிட்டு போகணுமில்ல? ஊடு தான் இவத்த இருக்குதுன்னு பேரு. நான் ஒரு பானை தண்ணி பிடிக்கல, நீங்களாச்சும் அத்தனை பானை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வேணாம்
நாம் கேட்க வேணாம். ஆல்ரெடி அங்கே முட்டிக்குச்சு. நாம் வருஷப்படியே பிடிச்சிக்கிட்டு போவோம். இன்னைக்கு நேரானாலும் சரி, லீவே போட்டுக்கிட்டாலும் சரி, இவங்க கிட்ட நாம் இன்னைக்கெல்லாம் ஒரு குடம் கூட கேட்கக்கூடாது. ஏக்கா தண்ணியை பிடிச்சி அண்ணால குடத்தை வச்சுட்டு வாங்க. கத்திரிக்காய் கொண்டாந்துக்கிற பாரு ஒரு பொம்பளை, நல்ல கத்திரிக்காய் ஏற்க மாட்டேங்குது. ஆளுக்கு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கலாம். ஆமாம் மின்னியே பார்த்தேன். தண்ணியை பிடிச்சிட்டு வாங்கிக்கலான்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் தண்ணியை விட்டுட்டு போகணுமா, விற்கிறவங்க பிடிச்சிக்குவாங்க பொறநாடி வந்தீங்கலாம். ஏமா சட்டுனா வாமா, ஆடி அசைஞ்சு நாளைக்கு தான் வந்து சேருவியாட்டுக்குது. இன்னைக்கு சாறு காய்ச்சறதுக்குள்ள கொண்டாந்து கத்திரிக்காய் கொடுத்துருவியா எப்படி? ஏம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறீ எப்படி? ஒரு கை பிடிச்சி கூட இறக்கலாம்ல. அது வேறயா? எப்படி வாங்கக்கலாம் எல்லாம் எப்படி தூக்கி வச்சுக்கிட்டு வரீங்க? நம்ம வாங்குறவங்க கிட்ட மட்டும் எல்லாருமே ஒரு கையை பிடிச்சி இறக்கு, 2 கையை பிடிச்சி தூக்கி வைங்கிறீங்களே. கத்திரிக்காய் பார்க்கறதுக்கு நல்லா தாங்குது, மேலே உள்ள ஒன்றும் சொத்தக்கத்தை இருக்காதுல்ல. அது தெரியலக்கா, நான் இன்னும் உள்ளே பூந்து பார்க்கல, பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வேணா ஒவ்வொரு காய்க்குள்ளேயும் பூந்து பார்த்துட்டு வந்துடுறீங்களா? ஏமா நீ வியாபாரம் பண்ணலாம்னு வந்தியா இல்லை வம்பு இழுக்கலாம்னு வந்தியா? ஒரு வியாபாரம் பண்ணுற பொம்பளை இப்படி பேச்சுனா எப்படி? நானும் அப்பத்துலேருந்து பார்க்குறேன், கேட்குற கேள்விக்கெல்லாம் எதுக்கு முனையாவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே என்ன பேச்சு போட்டியாக நடக்குது? ஒரு வியாபாரம் பண்ணுற பொம்பளைக்கு இம்பிட்டு வாய் ஆகாது. கொஞ்சம் நல்லா பேசினீங்கன்னா தான் வித்துப்பிட்டு போக முடியும், பார்த்துக்க. அக்கா என்னத்துக்கு இப்படி சட்டுன்னு கோவத்துக்கு வாரீங்க? நான் சும்மா அப்படி பேச்சினா தான் வியாபாரம் ஆகுன்னு பேச்சினேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. அது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்கக்கா. அதுக்கு இல்லைம்மா கத்திரிக்காய். சோ உங்ககிட்ட பேச்சு பேச்சு மண்டையே குழம்பி போச்சு போ. அதுக்கு இல்லை கத்திரிக்காய் விற்கிறம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, அதுக்கு தான் சொன்னேன். நீ அப்பத்துலேருந்து கீத்துக்கு மாத்தாவே பதில் சொல்லிட்டு இருக்கிறிய, அப்புறம் கோவம் வருது இல்லை. சரி எப்படி கிலோ? கத்திரிக்காய் கிலோ 50 ரூபான்னு போடுறேங்க்கா. நீங்கள் நல்ல காயை எது வேணுமோ நீங்களே பார்த்து பொறுக்கி எடுத்துக்கிடுங்க. அப்புறம் நீ தான் சொத்தையை போட்டுட்டா அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நானும் ஒட்டுக்காத்தான் வாங்கிட்டு வரேன். எனக்கு சொத்தைக்காய் நல்ல காயின்னு நானும் எனக்கு தெரியாது, பார்த்துக்கிடுங்க. வியாபாரத்துக்கு நான் புதுச்சு இப்போ தான் 1 வாரமாக தான் நானும் வியாபாரம் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த காய் பிடிச்சிக்குதோ பொறுக்கி எடுத்துக்கிடுங்க, நானும் அளந்து போட்டு போகிறேன். அம்மாடி கத்திரிக்காய் அவங்களுக்கு போட்டுவிட்டு நீ போயிடாத, இருந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வாரேன். எனக்கு ஒரு 1 கிலோ கொடுத்துட்டு போவேன். சரிங்கக்கா, இருக்க வாங்க. தண்ணி பிடிச்சிவிட்டு பொறுமையாகவே வாங்க, இங்கேயே தான் இருப்பேன். ஏட்டி உமா, அங்கேயே இருந்து பார்த்துட்டு இருக்கிற, உனக்கு எது கத்திரிக்காய் வேணும்னா வந்து வாங்கிக்க வா. நல்ல பச்சை தண்ணியாட்டம் காய், நல்ல காயாக இருக்குது. ஆமாக்கா, எனக்கு ஒரு 1/2 கிலோ வேணும். இந்த வாரம் இருக்க காய்ச்சும் ஒரு யானமும் எடுத்துட்டு வாரேன். எங்க டீ குண்டாவும் பணமும் எடுத்துட்டு வரேன்னு அப்படியே பறந்து வந்துட்டேன். அதுக்கு இல்லை, நீங்கெல்லாம் நல்ல காயெல்லாம் பொறுக்கிக்கிட்டு அப்புறம் சொத்த காயெல்லாம் விட்டுருவீங்க. அதுக்கு தான் கையோட பொறுக்கி எடையை போட்டு வச்சுட்டு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நான் சொத்த காயை வாங்கிட்டு போய் புழு வச்சா குழம்பு வைக்க முடியும். இந்த ஊருக்காரும் எல்லாமே நல்ல விவரமாக தான் இருக்கிறாங்க. சரி டியம்மா, நீ தான் பொறுக்கி முன்னே எடுத்துக்க, நான் அப்புறமா தான் வாங்கிக்கிறேன். நல்ல காயெல்லாம் நீயே எடுத்துக்க, அப்புறமா நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பிரபாகுமார், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பிரபாகுமார். வீடியோ ஸ்டார்டிங்லேயே விஷ் பண்ணலான்ட்டு தான் யோசிச்சேன், மறந்துட்டேன், சாரி. ஹாப்பி பர்த்டே. இந்த நாள் உங்களுக்கான நாள். நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுங்கள். ஜாலியாக இருங்க பிரபாகுமார். ஹாப்பி பர்த்டே.